ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இது மேபி Jan 1 உங்களுக்கு இந்த வீடியோ வரலாம், அதர்வைஸ் 31st டிசம்பர் நைட்டில் வரலாம். ஓகேவா? நான் எப்படி எடிட் பண்ணி போட்டு விட போகிறேன்னு தெரியல, முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகே, ஃபைன். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு யூ டு ஆல். அண்ட் அனைவருக்கும் முருகருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க நாம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். ஓகேங்களா? எல்லா விதத்துலேயும் ஹெல்த்து அண்ட் ஜாப், கரியர், ஃபினான்ஸ், லவ், ரிலேஷன்ஷிப் எல்லா விதத்துலேயும் மனநிறைவோடு அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம முருகர்கிட்ட பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். ஃபைன். நான் போகலாம். பிக் அ கார்டு ரீடிங் அண்ட் பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகே, இங்கே வந்து பைல் 1 திஸ் கோல்டன் கலர் கிறிஸ்டல், ரைட்? And pile 2 pyrite, pile 3 tigerite. Okay, citrine, pyrite, tigerite. So take a deep breath, inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. கண்ணை திறந்து பாருங்க, எது உங்களுக்கு சூஸ் பண்ண தோணுதோ வித்தவுட் செகண்ட் தாட் அது சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். நான் ஷஃபிள் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான பைல்ஸை நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ பைல் 1 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். ஃபைன். உங்களுக்கு முருகர் 2024 என்ன தரப்போகிறாரு, ஓகே, என்ன மெசேஜஸ் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் டேரட் கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ், கிளாஸ் எப்போ அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க 3 months பிஃபோர். நான் ஆஃப்டர் 3 months எடுக்கிற பிளானில் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அந்த டேட்டா மிஸ் ஆயிடுச்சு, யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதில் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இதை பார்ப்போம் அப்புறமா. ரைட், உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட், ஸோ ஐ ஹவ் சோசன் 4 cards, பட் பைல் 1 உங்களுக்கு 5 cards வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். 4 cards எடுத்திருக்கேன். எப்படின்னா 12 months இருக்கு இல்லையா? ரைட், 3+3+3+3 ரைட்டா? மொதல் 3 மாதம், ரெண்டாவது 3 months, அடுத்து மூணாவது 3 மாதம், நாலாவது 3 மாதம், அந்த ஒரு கணக்கில் 4 cards எடுத்துருக்கிறேன். ரைட், ஸோ உங்களுக்கான எனர்ஜிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பைல் 1. அண்டு எந்த மந்த் உங்களுக்கு ஒரு முக்கியமான மந்த்தாக இருக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம த திங்கிங் விமன், Archangel Gabriel, adjacent possibilities, angel of balance, strategy. ஸோ பைல் 1 நீங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்க, நிறைய பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். ஓகேவா? அதோட வந்து சரியான விதத்தில் பேசுவீங்க, சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா?
டீச்சிங் ஜாபாக இருக்கலாம் சில பேருக்கு. அதில் வந்து நல்லாவே உங்களுடைய வாய்ஸ் நல்லாவே எடுபடும். பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போக போகிறீங்க. நிறையா விஷயங்களை வந்து நல்லா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மேக் பண்ணி இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸாக உங்களுடைய சுச்சுவேஷனை பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க. நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லாத பட்சத்தில் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் த்ரோட் சக்ரா சம்வாட் உங்களுடைய நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கரெக்டாக இருக்கணும் அண்ட் அது நல்லபடியாக ரீச் ஆகணும். அப்படிங்கும்போது ஆர்கேஞ்சல் கேப்ரியலை மனசில் நினச்சிட்டு பேசுங்க எது பேசினாலும். அண்ட் உங்களுக்கு ஒரு 6 months ஆஃப்டர் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும், ஓகேவா? உங்களுக்கான நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் கரெக்டானது எதுன்னு பார்த்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க, ஓகே? அப்படி சூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி போகும், ஓகேவா? ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்னா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து புரிதல் ஏற்படும், ஓகே? ஒரு நியூ டைரக்ஷன் உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படுறத பார்ப்பீங்க. சில பேருக்கு வந்து ஒரு நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஃபீமேலோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே? அண்ட் மோரோவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களுடைய ஒர்க்கு கொண்டு போவீங்க. இந்த மாதிரியான எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு முருகர் கொடுக்குறாரு. நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. அதையும் வந்து முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? அண்ட் அதான் அந்த இன்னர் விஸ்டம் அதுவும் உங்களுக்கு நிறைய வர சான்ஸ் இருக்குது. எது பண்ணாலும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஃபோக்கஸ்டாக கிளியராக கரெக்டாக வந்து அழகாக கொண்டு போகிறீங்க. ஃபைன், எக்ஸலன்ஸ். அண்ட் poised, young, the fates, time to go. அது நான் இந்த டேரோ கார்ட்ஸே வச்சிடலாம், ஓகே? என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், சன், ஸ்ட்ரென்த், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஃபைன், 9 of swords, 5 of pentacles, 2 of wands, page of cups. ஸோ பைல் 1, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து நான் நடத்தி காட்ட போகிறீங்க, ஓகே? ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு முருகர் தராரு, ஓகேங்களா? உங்களுடைய நீங்கள் எது வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய ஆக்ஷன் இருக்க போகுது. உங்களுக்கான நேரமாகவும் இருக்க போகுது, ஓகே? ஸோ நீங்கள் விரும்புகிறது கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி ஹாப்பியாக வந்து இருப்பீங்க, ரைட்? இந்த யங் கார்டு வந்து இட் ஷோஸ் ஹாப்பினஸ், ரைட்? ஸோ யூ வில் ரிசீவ் வாட் யூ வாண்ட் டு ஹாவ், ஓகே? அண்ட் யூ ஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட் to make things happen for you, okay? What you want will come to fruition if you proceed confidently. So you will overcome all the obstacles and will have a new life, okay? You can see all those new opportunities from the second phase of the year, okay? ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. பட் கொஞ்சம் த்ரோட் சக்கராக கவனிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பேசுகிற விதம், அந்த எடுக்கிறீங்க ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது.
இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் ஒரு கவனம் தேவை. லவ் ரிலேஷன்ஷிப்லேயே அப்படிதான். நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் எடுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் பேச்சில் வந்து ஒரு கவனமாக வந்து இருந்துக்க வேண்டி இருக்குது. ஓகேவா? அண்ட் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 monthஸில் நிறையா வந்து ஹாப்பினஸ் பார்க்க முடியுது. அதுவும் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகுது. இங்கே சன் கார்டு பார்க்க முடியுது, உங்களுக்கான ஆஃபர் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய இந்த லாஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இல்லை ஜாப் லாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் அதை அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்னா, இனிமேல் எஃபர்ட் போட போகிறீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்டில் உங்களுக்கான ஆஃபரை வந்து முருகரை வந்து அனுப்பி வைப்பார். ஓகேவா? ஸோ உங்கள் பங்கு நீங்கள் செயலை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்காமல் செயலை ஸ்டார்ட் பண்ணால் போதும். முருகர் வந்து உங்களுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அனுப்பி வைப்பாங்க. ஓகே, அண்ட் வாட் அபவுட் நெக்ஸ்ட்டு 6 months அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 17, 8, 9 ஏஞ்சல் நம்பர் பார்க்க முடியுது. ஸோ ஐ ஃபீல் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து ஒரு சக்ஸஸை வந்து கொண்டு வரப்போகுது. பார்த்தீங்களா? ஸோ எதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ, அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஏற்கனவே இங்கே பார்த்தோம், யூ வில் ஓவர் கம் ஆல் த அப்டக்கிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுவீங்க, டைம் டு கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கான அதிகமான பலம் வந்து உங்களுக்கு தருவார் முருகர், மனோபலம் எல்லாமே. ஓகே, உங்களுடைய அந்த நல்ல காலம் வருது. கடைசியாக பார்க்குறோம், ஸ்டார்டிங்லேருந்தே தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4 monthஸில் 6 monthsலேயும் உங்களுக்கான ஒரு வெற்றி, நியூ பிகினிங்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ போராடிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான காலமாக வந்து 2024 அமைய போகுது. ஓகேவா? ஸோ இது மட்டும் பார்த்துடலாம். வாட் இஸ் நம்பர் 17? ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்காக இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. எதை நீங்கள் மாற்ற முடியாதோ அது வந்து மாற்ற முடியாது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு விதமான ஒரு கர்மாவாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ accept the things which you cannot change. Okay, so the courage to change the things you can, and the wisdom to know the difference. There are things in life you will never have control over. The conditions brought on by the evolution of the collective, by nature and by your past experiences may be fated, preordained by spirit for a great purpose you cannot understand in this lifetime. ஸோ மாற்ற முடியாத விஷயங்களை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அது உங்களுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது. உங்களுடைய ஹையஸ்ட் குட்டுக்காக தான் அது வந்து உங்களுக்காக தரப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கடவுளுக்கு தான் தெரியும். ரைட்? அது நம்ம என்ன தான் போகிறோன்னாலும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. நமக்கு என்ன நல்லது தேவையோ அதை வந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் அப்படியே ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பார்ட்னர்கிட்ட வந்து மோதிக்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாம். அதில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்டு நீங்கள் அவங்க ஏதாவது மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு தைரியம், மனோபலம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஃபைன். ஸோ நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. அதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கான நிறைய வாய்ப்புகளும் வர்றதை பார்க்க முடியுது. அண்ட் தென் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஃபைன்.
ஸோ மெட்டர்னிட்டி ஐ மீன் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் மேரேஜு அப்படிலாம் வந்து மேரேஜ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் போடும்போது அதுக்கான நிறைய வாய்ப்புகளை முருகர் தரார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி ரைட் எது ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க ரைட் 2024. ஃபைன். உங்களுடைய சோல் ஜேர்னி எப்படி இருக்க போகுது? ஓகே, ஃபைனலாக பார்க்கலாம். அண்ட் வாட் இஸ் திஸ் ஹார்ஸ் ஷூ? குட் லக் பாருங்க. சன்னுக்கு good luck is there for you in the year 2024. Wow, a goal oriented person. You are going to put all your efforts, right? ஒரு கோலை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யர் ப்ராப்ளம்ஸ். உங்கள் ப்ராப்ளம் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் வரப்போகுது. உங்களுக்கு எந்த மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஜான்வரியே வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் மந்த்தாக தெரியுது. ஸோ ஸ்டார்டிங் மந்த்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதுக்கான செயல்களெல்லாம் நீங்கள் செஞ்சிகிட்டே வர வர ஏற்கனவே யாங் பார்த்தோம். ஸோ குட் லக்குன்றது உங்களுக்கு 3 இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நம்பிக்கையோட உங்களுடைய செயல்களை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா விதத்துலையும் சக்ஸஸாக பார்ப்பீங்க ரைட். அண்ட் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கவனிக்கணும் அண்ட் ரொம்பவே உண்மையாக இருக்கணும். அண்ட் சேம் ஆஸ் எவ்ரிபடி பட் வித் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். I cannot always expect the truth from others, but I can expect it from myself. I will honor the physical vessel that enshrines my soul. Physical vesselனா உங்களுடைய பாடி தான். ஓகேவா? அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சாப்பிடாம இருக்கிறோம், தூங்காமல் இருக்கிறோம், நம்ம ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பாடியை நம்ம மதிக்கலை அப்படின்ற ஒரு மீனிங் ரைட். ஸோ 1 second. ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் வேறு எந்த விதமான யாருடைய லைஃபையோ இல்லை வேறு விதமான எதை பார்த்தும் நீங்கள் வந்து அது மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் யூனிக்கான லைஃப், எல்லாருடைய லைஃப் பர்பஸும் வேறு. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங். பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஐ மீன் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செஷனில் கொடுங்க. ஓகே, ஸோ ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இந்த கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய். ஹாய் பைல் 2 யாரெல்லாம் அந்த பைரைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, முருகர் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாரு, 2024 உங்களுக்கு என்னென்ன வர இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் செக் யுவர் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து 24 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையாக இருக்க போகிறீங்க. பைல் 2 ஃபைன். கான்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது லீகல் ரிலேட்டடாக போயிட்டு இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம்ஸோ இல்லை சிச்சுவேஷனாக போயிட்டு இருந்ததுன்னா பொறுமையாக இருந்து சாதிக்க போகிறீங்க. இன்டெசிஷன் இல்லை உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் முடிவெடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா முருகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா சரியானதை வந்து தருவாங்க. பேலன்ஸ்டாக ரைட். நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கான நியாயம் வந்து தரப்படும். ஸ்டார்ம் வார்னிங். ஸோ கொஞ்சம் போராட்டம் இருக்கலாம், டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு போராட்டம் இருக்கலாம். பட் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து தெரியுது ரைட். ஸோ என்னதான் போராட்டம் வந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துடலாமா? ஏன்னா கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து. ஸோ பைல் 2, வாட் இஸ் திஸ் ஸ்டார்ம் வார்னிங் ப்ளீஸ்? 9 of Swords, 8 of Swords, King of Pentacles.
உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியை பற்றி முடிவு எடுக்கிறது கொஞ்சம் வந்து நீங்கள் போராடுவீங்க. பட் என்ன ஆகும்னா கடைசியாக வந்து சரியானதை தேர்ந்தெடுத்து உங்களோட பாதையில் முன்னேறும்போது உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பாக அமையும். உங்களுக்கு வர ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கும். ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து போராட வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டார்ம் வார்னிங் வந்து நீங்கள் எப்படின்னா புயல் இது வரைக்கும் அடிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து அதிலிருந்து நீங்கள் வெளியேறி ஒரு அழகான நிலையான ஒரு வாழ்க்கையை வந்து பார்க்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்ப்பீங்க. ரைட்? இன்டெசிஷன். வாட் இஸ் திஸ்? 9 of Cups, Page of Pentacles, again Temperance. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற லவ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. ஓகே? உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ரைட்? ஸோ குழப்பமாக இருக்குது, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய ஆசை என்ன, அதுவே உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா, உங்கள் மைண்டு கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னா அந்த இதை சரி பண்ணி தருவாங்க. ஓகே? லார்ட் முருகர் வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஃபைன். ரைட்? வாட் இஸ் திஸ் கான்ட்ராக்ட் ப்ளீஸ்? Seven of Swords. யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கலாம். எஸ், கண்டிப்பாக அதை பார்க்க முடியுது. அது மூலமாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நேரம் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024 அதுக்கான நேரம் வருது. ஓகேவா? சரி, இந்த இருக்கு பாருங்கள். நீங்கள் எதை நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து நீங்கள் அது உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நேரம். வாட் இஸ் திஸ் பேஷன்ஸ் ப்ளீஸ்? மொத்தத்தில் நீங்கள் எதுக்காக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். Knight of Cups, 6 of Pentacles, Empress. நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ Pile 2. உங்களுடைய கோபம், உங்களுடைய பயம், இது எல்லாத்தையும் போக வைக்க போகிறாரு முருகர். பார்த்து நீங்களே வந்து என்ன பண்ணிடுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அண்டு இதெல்லாம் நடுவில் இருக்குது டெவல். ஸோ இதெல்லாம் காலி பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் போராடிட்டுருக்கீங்க, ஒரு இம்பேலன்ஸ்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா பேலன்ஸ்டாக கொண்டு வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபைன். ஸோ நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கலாம், மற்றவங்களால உங்களை வந்து மற்றவங்க வந்து ஏதோ ஏமாற்றிருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ரைட்? எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து வரப்போகுது. ஃபைன். அதுக்கான சப்போர்ட் வரும். உங்கள் நிலைமை சீர் செய்கிறதுக்கான ஆஃபர் வரும். எம்பரஸ் இருக்குது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ யூ வில் பி ஹாப்பி. ரைட்? அண்ட் யூ will be offered by many opportunities. You will come out of your fearness, addiction, right? And some dishonest association. You will be balanced in your what to say, you will get a balanced life, right? And your wishes come true in the year 2024. There is a solid foundation in either in your job or in your relationship. Okay? Or you may there is a possibility of getting married with a honest person, right? Who will be wealthy and who will take care of you, right? ஒரு சரியான ஒரு பர்சனோட ஒரு லைஃப் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனிஹோ நீங்கள் அவங்களோட ஒரு தன்மை மேலே தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரையும் வந்து ஹாப்பியாக வச்சு கூட கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. ஓகே? அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய பார்ட்னருமே வந்து நல்ல மணி ஏர்ன் பண்ணுவாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபேமிலியும் வந்து நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஓகே? கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் அமைவாங்க. அண்ட் பேபி பர்த் இருக்க சான்ஸ் இருக்குது.
கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி குழந்தை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை முருகர் வந்து ஏற்படுத்தி தர்றார். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு, டைம் ஃபார் nap, ஆல் தட் glitters, soulmates, round and round. இந்த டெவிலை பார்க்கும்போது ஒரு சில பேட்டர்ன் வந்து உங்கள் லைஃப்பில் ரிப்பீட்டடாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கான்னு கவனிங்க. கண்டிப்பாக அப்படி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்கும்ன்றதை பார்க்க முடியுது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நம்பியிருப்பீங்க, மின்னுவதெல்லாம் பொன் அப்படின்ற மாதிரி. இப்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட சில பேர் பைல் டு உங்களுடைய சோல்மேட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோல்மேட்ஸ் வந்து எப்படின்னா நல்ல சரியான புரிதல் இருக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே. ரொம்பவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே வராது. சோல்மேட்டு அதாவது ஒத்த புரிஞ்சுக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னராக இருக்கலாம். சோல்மேட்ஸ் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸில் யார் வேணாலும் இருக்கலாம். பட் எனிகோ நமக்குன்னு ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி அமையும் போது நல்லாயிருக்கும் இல்லையா? நம்மளை கரெக்டாக புரிஞ்சு, அவங்கள நாம் புரிஞ்சு, எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகே, 24. What is this time for nap? One second. So pile 2, ஸோ ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மைண்டை. ஸோ பார்க்குறதெல்லாம் மின்னுவதெல்லாம் போய் பொன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேண்டாம். ஓகே, அந்த டைமில் கன்ஃபியூஷன் வர டைமில் மெடிடேஷன் பண்ணுங்கள். முருகரை நினச்சி மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் கற்றுக்கோங்க. ஸோ ஐம் டீச்சிங் யூ, ஐம் ரெடி டு டீச் யூ மெடிடேஷன், ரைட்? அண்ட் தியானம் பண்ண லைஃப் ஸ்டைலே வந்து மாறும். நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் மாறும். ரொம்ப அருமையான ஒரு அருமையாக நமக்கு வழி காட்டும். ஓகேவா? ஸோ ட்ரை டு டூ மெடிடேஷன் அண்ட் do not tempt by the things okay around you, right? So be careful. You should be careful. What to say, don't think that all that glitters are gold. Okay, so you should be careful about it. ஃபஸ்ட்டு 3 months மேபி உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படலாம். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த 3 months நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும். எது செய்யும் போதும் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த தெய்வமோ அவங்கள நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள். முருகரை நினச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த வேலை செஞ்சாலும் அவரோட நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் குருவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அடுத்த 3 months வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சன் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இயர் லாஸ்ட்டு 3 months உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சேலஞ்சபிள் ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஏன் இப்படி நடக்கும் புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், வெரி குட். டேரோ கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, வாவ், ஸ்டார். நல்லா ஜொலிக்கு போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்? இன்ஃபர்மேஷன் வர இன்ஃபர்மேஷனே கொஞ்சம் சரிதானா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. ஓகே,
ஜெயிப்போமா மாட்டோமான்னு நினச்சி போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுவும் ரொம்பவே சிலரெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்கு ஸ்டார் பார்க்கும்போது. ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த கார்டு அப்படி தான் இருக்கு. ஸோ சம்பவாட் உங்களை வருத்தப்படுத்திட்டு இருக்கு சில விஷயங்கள் அப்படின்னா ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. ஓகே, ஹீலிங் அலோவ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சாதான் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகும். அதுதான் வந்து ஒரு ஹீலிங், ரைட்? அண்டு அது நீங்கள் பண்ணணும். ஓகே, ஃபைட் ஏதாவது போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ there will be a success for you and you will shine like a star, right? And you need to analyze the things what you are doing and what you want to do. You need to analyze before taking a decision. Okay, avoid what to say, this energy, right? Fighting with other people, so avoid it. And இல்ல ஒரு சிலர் யார் கூடயாவது இது சும்மா ஒரு அன்புனால ஃபைட் ஏற்பட்டுட்டே இருக்கலாம். மேபி அவங்க கூட உங்களுடைய சோல்மேட் அப்படின்ற ஒரு புரிதல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைன். வேற உங்களுக்கான மந்த், சிக்னிஃபிகண்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர். 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. டிசம்பரில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸ், a meeting with a stranger could be important. handshake, சோல்மேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனோட ஒரு மீட்டிங் இருக்க போது அது உங்கள் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஓகே, சக்ஸஸ். வா, இங்கேயும் சக்ஸஸ், இங்கேயும் சக்ஸஸ். Pile 2, எக்ஸலன்ட். ஸோ டோன்ட் வரி அபவுட் த சிச்சுவேஷன். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமையை வந்து எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க. எல்லாரையும் நம்பிட வேண்டாம், ரைட்? அதுக்காக எல்லாரையும் நம்பாமல இருக்க வேண்டாம். எதுக்கெடுத்தாலும் சந்தேகமும் தேவையில்லை. எந்த ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபீல் பண்ணாலும் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் லார்ட் முருகர், ரைட்? ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் டக்குன்னு கடவுளை நினைங்க, முருகரை நினைங்க, உங்கள் குருவை நினைங்க. ஓகேவா? ரைட். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஃபைன். ஸோ Pile 2, ஐ ஃபீல் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய். ஸோ Pile 2 உங்களுக்கான ஒரு கைடன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ட்ரஸ்ட்டு, கரேஜு, க்ரோத். ஃபைன். எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். ரிப்பீட்டடாக அது அந்த ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கிது. ஸோ பேசுகிறதுல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. தைரியமாக வந்து செயல்படுவீங்க. உங்களுடைய மனதைரியம் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாரு முருகர். உங்களுடைய லைஃப்பில் வந்து அருமையான ஒரு க்ரோத் இருக்க போகுது. ஸோ யூ வில் எக்ஸ்பேண்ட் யுவர் கான்சியஸ்னஸ் அண்ட் யுவர் அவேர்னஸ். Okay, you will find the inner strength to face fear with confidence, and you try to accept your inner voice which always guide you correctly. Okay, உங்களுடைய உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை கரெக்டாகவே வந்து கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ Pile 2. Okay, fine. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi Pile 3. யாரெல்லாம் டைகர் ஐ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஒரு மெசேஜஸ், பிளெஸிங்ஸ் ஃபார் த இயர் 2024 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். டேரோ கோர்ஸ் வந்து டேரட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? So for getting details, okay, about fees and timings, right? And okay, ஆல்ரெடி என்னை காண்டாக்ட் பண்ணவங்க, என்னை டேரட் கிளாஸ் ரிலேட்டடாக காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம் நான் வந்து ஒரு சிலருக்கு ஆஃப்டர் 3 monthsன்னு சொல்லியிருக்கேன். பட் ஐ மிஸ்ட் ஆல் தோஸ் டேட்டா. அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஓகே, ஃபைன். ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ வாட் அபவுட் யுவர் எனர்ஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே,
what about your energy? 4 cards எடுத்து வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு இயர் 12 months இருக்கு இல்லையா, அதை வந்து 4 பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 months, செகண்ட் 3 months, தேர்ட் 3 months, ஃபோர்த்து 3 months. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது? த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு 3 monthsல உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சில விஷயங்கள் ஒரு எண்டுக்கு வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ சம்வாட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், கம்ப்ளீஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. இது வரைக்கும் என்ன ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் ஒரு நியூ பிகினிங். வா, அடுத்த 3 monthsல வெற்றி பாதையை நோக்கி தான் போக போகிறீங்க. அண்ட் தென் விமன் ஹோல்டிங் யர் ஹார்ட். ஐ ஃபீல் நீங்கள் உங்கள் பர்சனை நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, வா, ஏஞ்சல் ஆஃப் லவ் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ முருகர் வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெற்றியை தரதுக்கு தருவார். ரைட்? அது மாதிரி ஃபினான்ஷியலாகவும் ஒரு வெற்றி வரும். ஸோ ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் இமோஷ்னலாக வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஏஞ்சல் ஆஃப் லவ் எப்படி மற்றவங்கள டீல் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கவனத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகே, ஸோ ஐ ஃபீல் someone is waiting for your partner, right? So if it is so, Angel of Love and Lord Murugar will help you to get victory in your relationship. And if there is separation, suppose that it will come to an end and you will have a new beginning in your life with a lovable partner. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக்கப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. ஒரு புது விதமான ஒரு புது விதம்னு தானே வந்துருச்சு வாயில். மேபி சில பேருக்கு நியூ லவ் ஏற்படலாம், சில பேருக்கு ஆல்ரெடி யூ ஆர் ஹோல்டிங் யர் ஹார்ட். ஓகே, பிடிச்சி வச்சுருக்கீங்க, நான் இவங்களை விட்டுட்டு எங்கிட்டும் போக மாட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு பர்சனோடைய அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடர்றதுக்கு அவர் வெற்றியை ஏற்படுத்தி தருவார் முருகர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் a change in the wind, number 12. Co-create 40, number 11, 12 by the book 38, to be fair 9, 10, 11, 3 plus 8 11, 12 நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ பை 3 உங்களுக்கு ஏஞ்சலோடைய சப்போர்ட் நிறைய இருக்குது. ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனியன் இருக்குது மாதிரி இருக்குது. உங்களோட பர்சனும் வந்து உங்களை மாதிரி உங்களை நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஓகே, நம்பர் 4ம் பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பில்டிங்கை நாமளே வந்து சேர்ந்தே கட்டிட்டு போக முடியாது. சுற்றி இருக்கிறவங்களுடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவை, கோஆப்ரேஷனும் தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். தனியாக நம்ம எதையும் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ சுற்றி இருக்கவங்களையும் சேர்ந்து உங்களோட சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கான வெற்றி வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான மாற்றங்களை முருகர் வந்து அனுப்பிட்டுருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றங்களை. வாட் இஸ் திஸ் பை த புக் அது மட்டும் பார்த்துடலாம். 1 second. நம்பர் 11 அண்ட் எஸ், உங்களுக்கு நடக்கிற எல்லாமே வந்து ஒரு டிவைன் லா, ஒரு டிவைனுடைய பிளான்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக அது வந்து டிவைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு உங்கள் புரிதலை தாண்டின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய சோல் டெவலப்மெண்ட் ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? So the universe works within a structure of divine laws and principles that provides a framework for human experience and evolution, right? Whatever is happening in your life, it is good for your higher self, right? There will be evolution for your soul. Okay, so you should open your eyes to those universal laws and it will be easier to go by the book at this time. So என்ன நடக்குதோ அது கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணுங்க.
அது உங்களுக்கு அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும் லைஃப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு. ஓகே, ஆப்போசிட்டாக மோதிட்டு இருந்தால் என்ன ஆகும், கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படியே அது கூடயே நம்ம போக போக அது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடும், ரைட்? அண்ட் டு பி ஃபேர், balance, justice, a need to consider option, mutual benefit, love, cause and effect. ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறாரு முருகர். உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கான நீதி வந்து கிடைக்கும் 2024. ஓகேவா? ஸோ ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க சில விஷயங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு ஒரு அந்த போராடிட்டு இருந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தி தருவார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட தேவையே இல்லை. ஓகே, ஸோ அக்செப்ட் த இன்சிடென்ட்ஸ் வித்தவுட் அ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் யூ வில் see how the universe adjusts in perfect balance. You reap what you sow. Wondrous things will be revealed now. ஓகே, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஓகே, பட் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, என்ன விதைச்சோமோ அதை அறுவடை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது நடக்கும். நைட் ஆஃப் சோர்ட்ஸ் உங்களை நோக்கி வேகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டவுட் பண்ணவே தேவையில்லை, ரைட்? உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒரு கம்ப்ளீஷன், முடிவுக்கு வருது. அண்ட் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நியூ டைரக்ஷன் உங்களுக்கு அமைய போகுது. அது வந்து எங்கே உங்களை கொண்டு போகுதுன்னு பாருங்களேன். மேபி உங்களுடைய பாஸ்ட் பர்சனோட ஒரு ரீயூனியன் அமைகிறதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது. ஃபைன். உங்களுக்கு எந்த மந்த் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மந்தாக இருக்கும்? நவம்பரில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கலாம், இல்லை நவம்பரில் ஏதோ ஒரு சம்வாட் அந்த மந்த்துக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்கும். Grasshopper, situation in the balance that requires careful handling. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, உங்களுடைய சக்ஸஸ் வெற்றி பாதைக்குரிய விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோம்ல, இது என்னது? கோ-கிரியேட். எஸ், நீங்கள் மட்டுமே எதையுமே சாதிச்சிட முடியாது. அதனால் மற்றவங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கணும், மற்றவங்களுடைய போகணும். அப்போது லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகும். ஓகே, பேஸ்கெட், ரெகக்னேஷன், ரிவார்ட் ஃபார் மென்டர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப்டர் 6 months நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டுக்கான பலன் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, உங்களுக்கான நிறையா மரியாதைகளும் கிடைக்கும். யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட். வாவ். ஸோ ஆஃப்டர் 6 months உங்களுக்கான கிஃப்ட் இருக்குது இந்த பாக்ஸ் நிறையா. அதை வந்து தயாராக இருங்க. அது என்ன, அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ட்ரை டு பி ப்ரிப்பேர்டு, ரைட்? யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட் இன் த what to say last 6 months of the year 2024. The only thing you need to do is nothing but you need to handle the situation carefully, right? November month may be somewhat a significant month for you. Okay, ஸோ உங்களுக்கான அட்வைஸ், கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீடம், gratitude, imagination. I embrace and nourish the creative aspect of my mind. I am thankful for this life and opportunities that it presents. I possess the power and the free will to create my own happiness. So free will, உங்களுடைய அந்த தைரியம், மனதைரியம், இல்லை உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்து, இன்னர் ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு இருக்கிற எனர்ஜியை வந்து நீங்கள்
நம்புங்க. ஓகேவா? அது மூலமாக உங்களுக்கான உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுவரை கிடைச்ச வாழ்க்கையில் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதுக்கு நன்றி செலுத்தாமல் இப்போ இருக்கிற விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் அவாய்ட் இட். ரைட்டா? அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும்போது இன்னும் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவிட்டியான பவரை பார்க்க முடியுது. அது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கான பவர், அந்த வில் பவரை உங்களுக்கு முருகர் கொடுக்குறாரு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது, உங்கள் ஹார்ட் ஒர்க்கான கிஃப்ட் இருக்குது. ரீயூனியன் பார்க்க முடியுது. ஃபைன். Pile 3. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங் அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லைக் பண்ணும்போது நிறைய பேரை ரீச் பண்ணும்போது அவங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.